Hi friends, welcome to Nandini Lectures. So, இப்போ பார்க்க போற sum second sum. Like A கொடுத்துட்டாங்க 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு B equal to X is a prime number less than 10. Previous sumsல தான் நமக்கு வந்து A வேல்யூ B வேல்யூ நமக்கு டைரக்டா கொடுத்துட்டாங்க செட். பட் இங்க நமக்கு டைரக்டா கொடுக்கல. ஸோ இன்டைரக்டா இருக்கு. முதல்ல அந்த வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து கார்ட்டீசியன் வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து நான் எழுதிடுறேன். கொடுத்த கிவன் சம் என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பி. ஓகே, இப்போ பி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரைம் நம்பர் அப்படின்றத சொல்லிட்டாங்க. எதுக்கு கீழே? 10க்கு கீழே. பிரைம் நம்பர்ஸ் அப்படின்றது எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 1 அப்படின்றது பிரைம் நம்பர் நமக்கு கிடையாது. ஸோ 2 வந்து பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்ன்றது ஸோ சேம் நம்பரால் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அது டிவிசிபிள் ஆகணும். 1 அப்படின்றது 2, 3 வரும். 4 அப்படின்றது வராது. ஏன்னா 2 and 4ஆல அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளால வந்து டிவிசிபிள் பண்ண முடியும். ஸோ சேம் நம்பரால எதை டிவிசிபிள் பண்ண முடியுதோ ஸோ அதான் வந்து பிரைம் நம்பர். 2, 3, 4 வராது. 5, 6 வராது. 7 வரும். 8, then 9, 10 எதுவுமே வராது. 10 நம்ம ஆக்சுவலி இதுவே எடுக்க முடியாது. ஏன்னா 10க்கு கீழே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பியோட வேல்யூ 2, 3, 5, 7. ஸோ மெயின் விஷயம் பின்றது பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெஸ் தென் என்ன அப்படின்னா 10. 10க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் எல்லாமே எழுத போறோம். ஸோ 2, 3, 5, 7 அப்படின்றது. ஓகே, இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களோ ஸோ ப்ராப்ளம்ஸ்குள்ள போலாம். ஏ கார்ட்டீசியன் பி. ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ கார்ட்டீசியன், நெக்ஸ்ட் வந்து பி வேல்யூ. ஓகே, நான் எப்பயும் சொல்ற ஒரே விஷயம் தான், கார்ட்டீசியன் கொடுத்துட்டாங்களா ஸோ ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலாபரேட்டா எழுதுன உடனே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆரோ டயக்ராம் போட்டுருங்க. முதல் ஏயும் பியும் கார்ட்டீசியன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏவோட வேல்யூஸ் என்னது? 1, 2, 3. 1, 2, 3. பியோட வேல்யூஸ் என்னது? 2, 3, 5, 7. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிலேட் பண்ண போறோம். ஸோ 1 வந்து 2ஓட 3ஓட 7ஓட 5. அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ரிலேட் ஆயிரும். இப்போ சொல்யூஷன் எழுதுவோம். 1ஓட 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. நெக்ஸ்ட் 2ஓட 2, 2, 2, 3, then 2, 5, 2, 7. 3, 2, 3, 3, then 3, 5, 3, 7. இப்போ நமக்கு உள்ள வந்து நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். when compare with previous sums பார்த்தோம் அப்படின்னா உள்ள வந்து செட்டுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ இப்போ நான் அதிகமான நம்பர்ஸை நான் இப்படியே நான் காம்பினேஷன்ல வந்து பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்டர் பேடை வந்து நம்ம மிஸ் பண்ண தான் செய்வோம். ஸோ அதுக்காக தான் நான் உங்களை வந்து என்ன இனிஷியேட் பண்ண சொல்றேன் அப்படின்னா ஆரோ டயக்ராம் போட்டுட்டு நீங்க சம் வந்து சால்வ் பண்ணா பெட்டர் அப்படின்றது. ஓகே, இப்போ ஏ கார்ட்டீசியன் பி அப்படின்றது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பி கார்ட்டீசியன் ஏ. பி கார்ட்டீசியன் ஏ. பியோட வேல்யூ என்னது? 2, 3, 5, 7. கார்ட்டீசியன் ஏவோட வேல்யூ 1, 2, 3. ஓகே, சோ இப்ப ஆரோ டயக்ராம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏ பி அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். பட் இங்க நம்ம கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா பி கார்ட்டீசியன் ஏ. சோ அப்ப இது நம்ம வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பியோடது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் தான் ஏ. அந்த இது மட்டும் கரெக்டா நீங்க வந்து பார்த்து அந்த கார்ட்டீசியன் போட்டீங்க அப்படின்னாலே ப்ராப்ளம்ஸ் வந்து ரைட்டா தான் ஆன்சர் வரும். பி 2, 3, 5, 7. 2, 3, 5, 7. அடுத்து என்ன போட்டிருக்கோம் நம்ம? ஏ. ஸோ ஏவோட வேல்யூஸ் என்ன இருக்கு? 1, 2, 3. 1, 2, 3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரிலேட் பண்ண போறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2ஓட அதே மாதிரி 3, 1, 3, 2, 3, 3.
5,1, 5,2, 5,3, 7,1, 7,2, 7,3. ஸோ இப்போ அதை நம்ம வந்து இங்க எழுத போறோம். 2 ஓட 1, 2,2, 2,3. ஸோ 2,1, 2,2, 2,3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 3. ஸோ 3,1, 3,2, 3,3. 3,1, 3,2, 3,3. 5,1, 5,2 and 5,3. 5,1, 5,2 and 5,3. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 7,1, 7,2 and 7,3. 7,1, 7,2, 7,3. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் பி கார்ட்டீசியன் ஏ அப்படின்ற கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம். பி கார்ட்டீசியன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஃபுல்லா வந்து வேல்யூஸே கொடுத்துட்டாங்க உள்ள. -2,3, -2,4, 0,3, 0,4, 3,3 and 3,4. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஆர்டர்ட் பேட்ஸ். ப்ரீவியஸ் சம்ல பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு இதை நம்மள என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க? ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படி ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஆன்சரை கொடுத்துட்டு என்கிட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்கற மாதிரி. ஓகேங்களா? சோ இப்ப நம்மகிட்ட என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ கமா பி. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது. பி கார்ட்டீசியன் ஏவா இல்ல ஏ கார்ட்டீசியன் ஏவா, அதர்வைஸ் ஏ கார்ட்டீசியன் ஏவா. சோ சம்திங் வாட் எவர் இட் இஸ், நம்ம எப்படிலாம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க டிஃப்ரெண்ட் வேல, ரைட்டா? சோ அப்போ அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். சோ அப்ப பி கார்ட்டீசியன் ஏன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது என்னது? ஏ வேல்யூ பி வேல்யூ நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏ பி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்றத முதல் ஃபைண்ட் பண்ணும். ஏன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ -2 இங்க இருக்கிற -2, 0, தென் 0, அதுக்கடுத்து என்ன அப்படின்னா 3. ஸோ இங்க இருக்கிற 3 முதல் இது ஒரு வேல்யூஸா இருக்கலாம். லைக் இதர் இட் இஸ் ஏயா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பியா இருக்கலாம். இப்போ அதான் நம்ம ஃபைண்ட் பண்ணவே போறோம். நெக்ஸ்ட் இருக்கிறது தனி செட். அதுவும் எய்தர் ஏயா இருக்கலாம், இல்ல நமக்கு என்ன ஆகுனா பியா இருக்கலாம். சோ இப்போ பி கார்ட்டீசியன் ஏ கொடுத்துருக்காங்களா இல்ல ஏ கார்ட்டீசியன் பி கொடுத்துருக்காங்களான்னு பார்க்க போறோம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பி கார்ட்டீசியன் ஏ. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன அப்படின்னா பி வேல்யூ. செகண்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஏ வேல்யூஸ். இன் கேஸ் பி கார்ட்டீசியன் ஏக்கு பதிலா ஏ கார்ட்டீசியன் பி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும்? ஏயா இருக்கும். செகண்ட் வேல்யூஸ் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா பியா இருக்கும். ஓகே, இப்ப நமக்கு பி கார்ட்டீசியன் ஏ அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் ஏ. ஓகே, முத ஏ கண்டுபிடிக்க போறோம், நெக்ஸ்ட் பி கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஏக்கு -2. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பி கார்ட்டீசியன் ஏ. சோ முதல் இருக்கிறது எல்லாமே பி வேல்யூஸ். சோ பி வந்து என்னது? -2, -2 ரிப்பீட் ஆயிருக்கு. சோ எழுத வேண்டாம். அடுத்து 0, நெக்ஸ்ட் 0. சோ 0 ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம்? எழுதிட்டோம். சோ திரும்ப வந்து எழுத வேண்டாம். அதுக்கு அடுத்து இருக்கிறது 3, நெக்ஸ்ட் 3. சோ அப்போ b ஓட வேல்யூஸ் என்னது? -2, 0, 3. ஏன்னா ஃபர்ஸ்ட் b, சோ அதனால முதல்ல இருக்கிறது எல்லாமே b ஓட வேல்யூஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது a. நமக்கு கார்ட்டீசியன்ல செகண்ட் டேர்ம்ல தான் a இருக்கு. சோ செகண்ட் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா a. சோ 3, 4, இங்க இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து a வேல்யூஸ். 3 எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு, அகைன் 3, அகைன் 4, அகைன் 3, அகைன் 4. சோ ரிப்பீட் ஆயிட்டே இருக்கனால ஜஸ்ட் நமக்கு என்ன மட்டும் வந்துடும் அப்படின்னா 3,4 அப்படின்றத நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மெயினா நீங்க இந்த சம் பார்க்க வேண்டியது ஏ கார்ட்டீசியன் பி ஆர் பி கார்ட்டீசியன் ஏ என்ன கொடுத்திருக்காங்க, முதல் என்ன இருக்கோ அப்ப ஸ்டார்டிங் நம்பர்ஸ் எல்லாமே அதோட வேல்யூஸ் தான். இப்போ பின்னு இருக்கிறதுனால ஸ்டார்டிங் எல்லாம் பி வேல்யூஸ், ஏன்னு இருக்கிறதுனால செகண்ட் இருக்கிறது எல்லாமே ஏ வேல்யூஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.